ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ காஃபி டைம் சாப்பிட்லாம். நல்லா காரமாக மொறுமொறுப்பாக ஒரு புது விதமான பிஸ்கெட்டுங்க. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம். அதாவது சோயா சங்க் இதை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு அமுக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டீம்லேயே இது இருக்கணும். அப்போ தான் அந்த சோயா சங்க் நல்லா சாஃப்டாகும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. சோயா சங்கும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது நல்லா மெதுவாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே பிழிய முடியாது. அதனால் இந்த சூடான தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் மறுபடியும் 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது நல்லா பிழிஞ்சு எடுக்கும்போது நமக்கு அந்த சூடு இருக்காது. நம்ம டக்குன்னு சட்டுன்னு புழிஞ்சிடலாம். ரெண்டாவதாக ஊற்றின தண்ணியும் இப்போ நான் பிழிஞ்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிழிஞ்சதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணுங்க. நான் வீடியோக்காக மொத்தமாக போட்டுட்ருக்கிறேன். ஆனால் நீங்கள் அரைக்கும் போது மிக்ஸி ஜார் மேலே வரைக்கும் போடாமல் 2 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கொரப்பாக தான் இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ ஃபுல்லாக மாற்றியாச்சு. இதில் நம்ம அடுத்ததாக 2 கரண்டி அளவுக்கு, பெரிய கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. கோதுமை மாவு சேர்க்கும்போது அந்த ஈரப்பதையெல்லாம் எடுத்துரும். அதனால் கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ நான் எடுத்துக்கிற இந்த பொருளுக்கெல்லாம் இது தேவைப்படும். இந்த அளவு சரியாக இருக்கும். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா கை வச்சு பிசையணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சோயா சங்கில் ஈரப்பதம் நிறைய இருக்கும். அந்த மீல் மேக்கர் நம்ம வடித்து எடுத்தோம் இல்லையா, பிழிஞ்சு எடுத்தோம்ல, இதுலேயே ஈரப்பதம் இன்னும் அதிகமாகவே அப்படியே இருக்கும். அதனால் இந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே அந்த மீல் மேக்கரில் உள்ள தண்ணியிலையே நான் அப்படியே பிணைஞ்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு பிணைஞ்சி வந்துருச்சு. நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கையில் அதிகமாக ஒட்டுச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த பக்குவத்தில் பிசைவோமோ அதே பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் எடுத்த இந்த 100 கிராம் சோயா சங்குக்கு 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவுக்கு எனக்கு 5 உருண்டை வந்திருக்குதுங்க. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. பலகையில் நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு லைட்டாக தூவிக்கோங்க. அப்போ தான் அது பலகையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், பலகையில் மாவு தூவிட்டு கொஞ்சம் அந்த உருண்டையும் மாவில் கொஞ்சம் முக்கி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்கும்போது நமக்கு பலகையில் ஒட்டாமல் வரும். ஏன்னா சோயா சங்கு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால பலகையில் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் நம்ம மாவு தூவுறோம். ஒருவேளை உங்களுக்கு மாவு தூவி தேய்க்க பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட தேய்ச்சிக்கலாங்க. பலகையிலையும் மாவுலேயும் எண்ணெய் தொட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்க்கலாம். அப்படி தேய்க்கும் போது நம்ம மாவு தூவ வேண்டியது வராது. இப்படி நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப சப்பாத்தி நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மீல் மேக்கர் சோயா சங்க் பிஸ்கெட்டுக்கு கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ இந்த அளவுக்கு கனத்தில் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செக்குடு சைஃபில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றும் போது லைட்டாக மாவு தூவிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
நான் ஏன் மாவு தூவுறேன்னா, அது நம்ம எடுத்து போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் போட்டு வேக வைக்கும்போது நம்ம எடுத்து போடும்போது ஒட்டாமல் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ரொம்ப சூடாகிடக்கூடாதுங்க. ஒரு மிதமான சூட்டில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா சங்க் பிஸ்கெட்டை வந்து நம்ம போட்டுக்கிடலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு 20 பீஸ் அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாத்திரம் பெருசாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. சின்ன பாத்திரமாக இருந்தால் ஒரு 10 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். பெரிய பாத்திரம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 20 பீஸ் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வேக வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் அந்த ஸ்டவ்வை வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிஸ்கெட் பீஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பொரித்து எடுக்கும்போது அது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வருங்க. அது மட்டும் இல்லை, நல்லா மொறுன்னு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் திருப்பி வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா போதுங்க. இது நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. பாருங்கள், கலர் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மற்ற எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் சோயா சங்க் வச்சு பல விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கும் போது எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸாக இல்லாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சோயா சங்க் கார பிஸ்கெட்டுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் எனக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷோட பார்க்கலாங்க. பாய்.